கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். சங்கீதம் 121:5. The Lord is thy keeper. The Lord is thy shade upon thy right hand. Psalms 121:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்திலே காட் கோஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை வாக்குத்தத்தமாய் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாய் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது ரூத் என்றதான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த ரூத் யார் என்பதை நான் சற்று உங்களுக்கு முகவுரையாய் சொல்ல விரும்புகிறேன். அதே ரூத்துடைய புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே நாம் அறிய முடியும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோபாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக் என்று சொல்லி 2வது வசனத்தில் அறிகிறோம். அந்த மனுஷனுடைய மனைவியுடைய பேர் நகோமி என்பதை நாம் அறிகிறோம். இவர்கள் குடும்பமாய் 4 நபர்களாக பெத்லெகேமிலிருந்து மோபாபுக்கு போகிறார்கள். மோபாப் என்றால் அது சபிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 10 தலைமுறைக்கும் இவர்கள் சபைக்கு உட்பட முடியாத ஒரு ஜனமாயிருந்தார்கள். பெத்லெகேமிலிருந்து மோபாபுக்கு இந்த குடும்பம் பஞ்சம் பிழைப்பதற்காய் போகிறார்கள். அங்கே எலிமெலேக்கும் மரித்து போகிறான். அதற்கு பிற்பாடு தன்னுடைய 2 ஆண் மக்கள் திருமணம் செய்து 2 ஆண் மக்களும் மரித்து போகிறார்கள். அந்த ஆண் மக்களுடைய
ஒரு மனைவியுடைய பேர் தான் ரூத். இன்னொருத்தியுடைய பேர் ஓர்பால் என்று சொல்லி அறிகிறோம். தன் மாமியாராகிய நகோமி தன் 2 மருமக்களையும் பார்த்து இப்படியாய் சொல்லுகிறாங்க, மருமக்களே, நீங்கள் வாலிபர்களாய் இருக்கிறபடியினால் மறுபடி ஒரு திருமணத்தை நீங்க செய்து கொள்ளுங்க. நான் என்னுடைய தேசமாகிய பெத்லெகேமுக்கே திரும்பி போகிறேன் என்று சொல்லி மருமக்களோடு சொல்லும்போது, ஓர்பால் என்றதான மருமகள் தன் மாமியாரை முத்தமிட்டு அழுது அவள் மாமியாரை விட்டு கடந்து போகிறாள். அப்படி தன் மாமியார் நகோமியோடு பிரயாணப்பட்டதான ரூத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆமேன் வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் இங்கே கேட்கிறோம். உனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒன்று, அவள் நல்ல குணசாலி என்பதை அதே வசனத்திலே நாம் அறிகிறோம். நல்ல குணசாலி, ஆமேன். நல்ல குணம் நிறைந்த ஒரு ஸ்திரீயாக, ஒரு வாலிப சகோதரியாக அங்கே ரூத்தை நாம் பார்க்கிறோம். நல்ல குணசாலியான ஸ்திரீ. இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் என் தேவன் உங்களுக்கு தந்திரள வேண்டுமானால் நீங்கள் நல்ல குணசாலிகளாய் இருக்க வேண்டும். நல்ல குணம் நிறைந்தவர்களாய் இருக்கணும். நல்ல குணம் நிறைந்தவர்களாய் இருக்கணும். நல்ல சுபாவம் உடையவர்களாய் இருக்கணும். இன்றைக்கு ஆமேன் வாலிப பெண் பிள்ளைகளோ வாலிபர் ஆண் பிள்ளைகளோ இந்த உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் குணங்கள் சற்று குறைவாகவே, நல்ல குணங்கள் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் புருஷன் இல்லாத, ஆண் துணை இல்லாத ஒரு வாலிப சகோதரி போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்ல குணசாலி, நீ அருமையான குணம் நிறைந்த ஒரு வாலிப சகோதரியாய் இருக்கிறாய். உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய அணுகுமுறைகள், உன்னுடைய நடக்கைகள், உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பேச்சு எல்லாம் குணம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. எல்லாராலையும் மெச்சிக்கொள்ளுகிற அளவிற்கு, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உன்னுடைய குணம் ஆமேன் எல்லாருக்கும் அது பிடிக்கிறதாகவே இருக்கிறது. ஆகவே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசமான உலகத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய குணம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய தெய்வத்திற்கு முன்பாக நம்முடைய குணங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு குறைவாய் இருக்கிற இந்த நிலையிலே நம்முடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போவதற்கு நம்முடைய கிரியைகளும், நம்முடைய குணங்களும், நம்முடைய சுபாவங்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையிலே காணப்படுகிறோம். அருமையான இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய குணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கிரியைகள் நன்றாயிருக்குமானால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அல்லேலூயா. நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? தேவனோடு நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? தேவனோடு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நாம் பழகுகிற மனிதர்களோடு,
நாம் பழகுகிற இன ஜன பந்துக்களோடு நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையாய் இருக்குமானால் உங்களுடைய குணங்களை சீர்தூக்கி பார்த்து அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, ஒரு நல்ல குணம் நிறைந்த மனிதர்களாக, நல்ல குணம் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக, எல்லாராலையும் மெச்சிக்கொள்ளுகிற, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்தோத்திரம், ஒரு நல்ல மனிதர்களாக நம்மை நிலைநிறுத்துவோம். அப்படி நாம் நிலைநிறுத்துவோமானால் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தருகிறார். இரண்டாவது, இந்த ரூத்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை இரண்டாவது நாம் தியானிக்கும் போது அதனுடைய 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ரூத் அங்கே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறாள். 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அதற்கு ரூத்து, நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். அல்லேலூயா. இங்கே தன் மாமியாரை விட்டு பிரிந்து போக கூடாது என்றதான, தன் மாமியாரோடு பிரயாணம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு தீர்மானத்தை உங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல தீர்மானம். இன்னைக்கு திருமணமாகி பெண் பிள்ளைகள் வீடுகளுக்கு வருவதற்கு முன்பாகவே புருஷன் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் எப்படி பிரித்து வெளியே கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள். கொஞ்ச நாள் புருஷன் வீட்டிலே போயிட்டே இருப்பாங்க, குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. திடீரென்று பார்த்தால் தனி கொடுத்து நாம் போவதற்கும் தனியாய் குடும்பம் நடத்துவதற்கும் புருஷனை அழுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கே ரூத் என்றதான சகோதரி புருஷன் இல்லாத தன் மாமியாரோடு சஞ்சரிப்பதற்கு, வாழ்வதற்கு, நடப்பதற்கு தன்னை நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வருகிறாள். பாருங்க, அந்த தீர்மானம் எப்படி இருக்கு பாருங்க. மாமியாரை பார்த்து சொல்றா, நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து மாமி இனிமேல் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. ஓர்பால் சொல்லிட்டு போயிட்டா. ஆனா ரூத்தாகிய நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீங்க இனிமேல் பேசக்கூடாது. நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துக்கு நானும் வருவேன்றான். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கே நானும் தங்கணும். அது ஆமீன் ஸ்தோத்திரம். சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் சரி, குடிசையா இருந்தாலும் சரி, டெரஸ் வீடா இருந்தாலும் சரி, நீர் எங்கே தங்குகிறீர்களோ, பிளாட்ஃபார்ம்ல தங்குனா கூட நானும் அங்கேயே தங்குறதுக்கு, உங்களோடு வர்றதுக்கு விருப்பப்படுறேன். உங்க ஜனம், உங்களுடைய ஜாதி, உங்களுடைய இனம் என்னுடைய ஜனமாய் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய தேவன், உம்முடைய இரட்சகர், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்பெஷலி 17வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க எங்க மரணமடைகிறீங்களோ, நீங்க எங்க சாகுறீங்களோ அதே இடத்துல நானும் செத்து போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அருமையான தீர்மானம் பாருங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமா, நல்ல ஒரு தீர்மானம். கடைசியா சொல்றா, மரணமே அல்லாம என்னையும் உங்களையும் எதுவும் பிரிச்சிடக்கூடாது, மரணம் தான் பிரிக்கணும். மரணிக்கிறது வரையிலும் நீங்களும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அல்லேலூயா.
ஒரு புறஜாதியான பொன், ஒரு புறஜாதியான ஸ்திரீ, அந்நிய தெய்வத்தை பின்பற்றி வந்ததான 10 தலைமுறையிலும் சபைக்குட்பட முடியாது என்றதான சாபத்துக்குள் இருக்கிற ஒரு சகோதரி சொல்லுகிறாள், மரணமே அல்லாமல் உங்களையும் என்னையும் பிரிச்சிடக்கூடாது எதுவும். அல்லேலூயா. நல்ல தீர்மானம், நல்ல தீர்மானம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், நல்ல தீர்மானங்களை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை பொழுதுல நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கடனோ, வியாதியோ, பலகீனமோ, பிள்ளைகளுடைய திருமண காரியமோ, உங்களுடைய எதிர்காலமோ, எதை குறித்தும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எதை குறித்து நீங்க அவசியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது மகளே நீ பயப்படாத, உனக்கு நான் வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ சந்திப்பதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் ஆமென் நல்ல தீர்மானங்களை எடுங்க, ஆரோக்கியமான தீர்மானங்களை எடுங்க, அற்புதமான தீர்மானங்களை எடுங்க. அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் கொண்டு செல்லும். நல்ல தீர்மானங்கள், ஆரோக்கியமான தீர்மானங்கள், நல்ல ஹெல்த்தியான தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்வை அது மாற்றி அமைக்கும். நல்ல தீர்மானங்கள் உங்களை ஆமேன் ஏற்றத்திற்கும் மாற்றத்துக்கும் நேராய் கொண்டு செல்லும். ஆகவே இந்த ரூத்து ஆமேன் குணசாலியான ஸ்திரீ என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது ஆமேன் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறாள். 3 அதே 2வது அதிகாரம் ஆமேன் ஸ்தோத்திரம் 11வது வசனம் சொல்கிறது 11-12, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்து உன்னுடைய கிரியைகள் எல்லாம் அந்த விவரங்களை எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன் என்றாரு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. குறிப்பாய் 3வது விஷயம் எதை சொல்லுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் இல்லை என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. 3 எதை குறிக்கிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அல்லேலூயா. மனுஷனை எதிர்பார்த்து வராதபடிக்கு தன் மாமியாரோடு கூட வந்தாலும் மாமியாரையும் ஆமீன் எதிர்பார்க்காதபடிக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். யார் நடத்தினாலும் சரி, நடத்தலைனாலும் சரி, எது வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, ஆமீன் யார் தந்தாலும் சரி, தரலைனாலும் சரி, ஆமீன் யார் என்னை எப்படி நடத்தினாலும் சரி, ஆமீன் எவ்வளவு தீமைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஆமேன் நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாயிருக்கிறேன், கர்த்தரை அல்லாமல் எனக்கு யாரும் எதை செய்ய முடியாது, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார், என்னுடைய துக்க நாட்களை எல்லாம் அவர் முடிந்து போக செய்வார் என்று சொல்லி ஆமேன் கர்த்தரை சார்ந்து விசுவாசத்தோடு பற்றி கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து விசுவாசமாய் பற்றி கொண்டாள். யார் எதை செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது, யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அவருடைய செட்டைகளின் நிழல் ஆமேன் எனக்கு சகல நன்மைகளையும் தரும் என்றதான அந்த அர்ப்பணிப்பு பாருங்க. ஆமே அந்நிய தெய்வத்தை பின்பற்றாதபடிக்கு, அந்நிய மனிதர்களை பின்பற்றாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமேன் உண்மையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் பின்பற்றுவதற்கு ஆமேன் ஆமேன் அவள் தீர்மானித்தா பாருங்க. அங்கதான் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? நீங்க யாரை நம்புறீங்க? நீங்க யாரை பின்பற்றுறீங்க? மனிதர்களையா? ஆமேன் நமக்கு பிராமிஸ் பண்ணவங்களையா? இல்லை வேற எதையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ரூத்து சொல்றா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையில் நிழல்ல வந்திருக்கிறேன்,
அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும். உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்க நம்புங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்க நம்ப, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள, அவரே அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி, அவரே அல்லாமல் எனக்கு இரட்சகர் இல்லை, அவராலே அல்லாமல் எனக்கு மீட்பும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அவரை பின்பற்ற இந்த ரூத்தை போல நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது, நல்ல ஸ்டாண்டர்டான நிலையை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளும் போது, இப்பொழுது மகளே, நீ யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவராலே உனக்கு நிறைவான பலன் வரும். நீ குணசாலியான ஸ்திரீ என்பதற்காக நிறைவான பலனை உனக்கு தருவதற்கு இருக்கிறேன். நீ நல்ல முடிவை எடுத்துக்கொண்டபடினால் ஆமேன், உனக்கு நல்ல ஆமேன் ஆமேன் ஆசீர்வாதங்களை தருவதற்கு நான் உனக்கு தெய்வமாயிருக்கிறேன். 4, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு மோபாப்பிலிருந்து பெத்லேமுக்கு வந்ததான இந்த ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இந்த போவாசுடைய வயல்ல கதிரை அறுக்கிறவங்க கதிரை அறுக்கும்போது சிந்தி போகிற அந்த நெல்லை பொறுக்கி கொண்டிருந்த, அந்த கோதுமையை பொறுக்கி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ நெல்லை பொறுக்கி கொண்டு, கோதுமையை பொறுக்கி கொண்டு தன் மாமியார் அண்டைக்கு கொண்டு போய் அதை சமைத்து சாப்பிட்ட ஒரு காலம் இருந்தது. அதை சாப்பிட்ட காலம் இருந்தது. ஒரு அன்னாடம் காட்சியாக டெய்லி பொறுக்கிட்டு போற அந்த கோதுமை, வார் கோதுமை டெய்லி பொறுக்கிட்டு போய் சமைச்சாதான் அவங்களுக்கு ஆகாரம். ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீக்கு, நல்ல தீர்மானம் எடுத்த அந்த ஸ்திரீக்கு, ஆமேன் இஸ்ரவேலின் தேவன் தாம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி ஆமேன் ஸ்தோத்திர தீர்மானத்துக்குள் வந்த அந்த சகோதரிக்கு வேதம் சொல்கிறது, அன்னாடம் காட்சியாய் இருந்த அந்த சகோதரியை ஆமேன் வேத பகுதி சொல்கிறது, நீ உன் மாமியார் அண்டைக்கு போகும்போது, 3வது அதிகாரம் 17வது வசனம், நீ உன் மாமியார் அண்டைக்கு போகும்போது வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி 6 படி வார்கோதுமையை கொடுத்து அனுப்புனதாய் பார்க்கிறோம். டெய்லி அன்னாடம் காட்சியாய் நெல் பொறுக்கி கொண்டு போய், கோதுமையை பொறுக்கி கொண்டு போய் சாப்பிட்ட அந்த சகோதரி இப்பொழுது டெய்லி 6 படி வார்கோதுமையை கொண்டு செல்கிறாள். 6 படி வார்கோதுமையை தினசரி கொண்டு போய் ஆமேன் தன் மாமியார் அண்டைக்கு போகிறாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன், அது மாத்திரமல்ல, அந்த போவாசுடைய வயலுக்கே சொந்தக்காரியாய் மாறுகிறாள். அல்லேலூயா. அன்னாடம் காட்சியாய் இருந்த அந்த சகோதரி அந்த வயலுக்கே சொந்தக்காரியாய் மாறுகிறாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன், ஒரு பெரிய வயலுக்கு சொந்தக்காரியாய் மாறுவதற்கு ரூத்து செய்த ஆமேன் காரியம் என்ன, இந்த ரூத்து செய்த காரியம் என்ன என்பதை நாம் தியானிக்கும் போது, நல்ல குணசாலியாய் இருந்தால், நல்ல தீர்மானங்களை எடுத்தால், ஆமேன் இஸ்ரவேலின் தெய்வமே என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அந்த அருமையான அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாள். ஆமேன் 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 ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாடம் காட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு என் தேவன் நல்லவராயிருக்கிறார். அன்னாடம் காட்சியாய் வாழ்ந்த உங்களை மாற்றுவதற்கு என் தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த ரூத்தை போல உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ரூத்தை போல நல்ல தீர்மானங்களை எடுங்கள். இந்த ரூத்தை போல நல்ல குணசாலிகளாயிருங்கள். இந்த ரூத்தை போல ஆமேன் இஸ்ரவேலின் தெய்வத்தை உங்களுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த ரூத்தை ஆமேன் போவாசுடைய வயலுக்கு சொந்தக்காரியாய் மாற்றினது போல அநேக வயல்களுக்கு உங்களை சொந்தக்காரியாய், அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய், அநேக நன்மைகளுக்கு ஆமேன் உடைமைகளாய், ஆமேன் ஓனர்களாய் கர்த்தர்களை மாற்றுவதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த ரூத்து தன்னை அர்ப்பணித்தது போல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, அருமையான ஆமே இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆமே ரூத்துடைய செய்தியை ஆமேன் ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ரூத்துடைய வாழ்வை மாற்றினது போல
தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்வையும் ஆமேன் கர்த்தர் தாமே மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆமேன் மோவாப்பிலிருந்து பெத்லெகேம் வந்து அன்னாடங்காட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த ரூத்தை ஆமேன் வயலுக்கு சொந்தக்காரியாய் ஆமேன் போவாசுடைய வயலுக்கு சொந்தக்காரியாய் மாற்றினது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய நிலைகளை மாற்றி உன்னதமான நிலைக்கு நேராய் கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன், வெறுமையாக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் தாமே மாற்றி அமைத்தபடினால் ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை